ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்து ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கிறோம். தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறது. எங்களின் அனுதின வாழ்க்கை நிகழ்வுகளில் தங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்திச் செல்வதுடன் எங்களுக்கு தேவையான பலத்தையும் தருகிறதம்மா. எங்களின் கவனம் மாறாத நிலையில் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः श्री गणेश मंत्र ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை அதே நிலையில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, தயவு செய்து எங்களின் நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பிங்களா நாடி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் இனிமையற்ற பேச்சுகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மத்திய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் மைய நாடியில் இருக்கின்ற அனைத்து சக்கரங்களையும் தயவு செய்து தூய்மைப்படுத்தி தங்களின் தெய்வீக குணங்கள் எங்களுள் நிலைத்திருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது மத்திய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இருக்கும் பொழுது கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் ஒரு சேர கவனிப்போம்.
இரு கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை நாம் உணரும் பொழுது நமது கை விரல்களில் 10 விரல்களிலும் நுண் அதிர்வுகள் வெளிப்பட வேண்டும். அவற்றில் நமக்கு தெளிவாக தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது எந்த விரல் நுனியில் நமக்கு தெரியவில்லையோ அந்த சக்கரத்தில் கவனத்தை வைத்து நாம் தியானத்தில் இருக்க வேண்டும். நமது முதல் சக்கரமான நம்முடைய மூலாதாரத்தில் நமது கவனத்தை வைப்போம். அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறார். 4 இதழ்கள் கொண்ட மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின் ரூபத்தில் அமர்ந்திருக்கும் அன்னையை நாம் வணங்கும் பொழுது நமக்குள் எவ்விதமான சந்தேகங்களோ பயமோ நம்பிக்கை இல்லாத நிலையோ இல்லாத நிலையில் நாம் வணங்க வேண்டும். முழுமையான பக்தியும் சரணாகதியும் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற அந்த ஆதாரமான நம்பிக்கை நமது உள்ளத்திலிருந்து கவனத்தை நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வந்து அன்னையின் தரிசனத்தை கண்டு நாம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கள்ளம் கபடமற்ற குணத்தை அகற்றிவிட்டு தூய்மையான குழந்தை குணத்தையும் ஸ்ரீ கணேசரை போன்று தெய்வீக ஞானமும் விவேகமும் தூய்மையும் உடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தடை சக்திகளை அகற்றிவிடுங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். ஸ்ரீ கார்த்திகேயரின் பணிவும் அன்பும் ஸ்ரீ கணேசரின் ஞானமும் எப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து எங்களை சிறந்ததொரு சகஜ யோகிகளாக செயல்படுவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறி நமது அன்னையின் ஆசிர்வாதத்தை முழுமையாக நாம் பெறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि
त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாகவும் ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாகவும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். பரிணாமத்தின் சக்தியான தாங்கள் எங்கும் நிறைந்திருப்பவர். எங்களுக்குள் மன அமைதியையும் திருப்தியையும் நிலைநிறுத்துபவர். நாங்கள் மன நிறைவுடன் இருந்து திருப்தியான நிலையில் எங்களை இல்லத்தின் அமைதியை நிலைநாட்ட எங்களுக்குள் தத்துவத்தை ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாக இருந்து வழி நடத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளை நாங்கள் தங்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பணம் செய்யும் பொழுது, நாங்கள் அதிலிருந்து விடுபடும் பொழுது எங்களுக்கான நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக இருந்து எங்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து காத்து எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தியானத்தின் சக்தியான தாங்கள் எங்களின் செயல்களுக்கும் சக்தியை அளிப்பவராவீர். எங்களின் ஆரோக்கியம், செல்வம், தாராள குணம், கருணை, மன நிறைவு போன்ற குணங்களை எங்களுள் தங்கள் அருளால் உணர்கிறோம். தாயே, எங்களுக்குள் குரு தத்துவத்தையும் நிலைநிறுத்தி அதில் இருக்கின்ற மாயைகளை வெளியேற்றுபவரும் தாங்களாவீர். எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே எங்களின் நாபி சக்கரம் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை மெதுவாக நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, அன்பின் முழு உருவமான ஸ்ரீ ஜெகதம்பாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமையையும் பயத்தையும் நீக்கி எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு தன்னம்பிக்கையையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தருகிறீர்கள். தங்களின் வரவால் எங்களது இதயம் பிரகாசமானது. இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் தாயாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு தாயாக விளங்குகிறீர்கள். தாயே, எவர் ஒருவர் தங்களிடத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில்
பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் சரணடைகிறார்களோ அவர்களை எப்பொழுதும் தாங்கள் காத்து வழி நடத்துகிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறோம். தாயே, நீங்கள்தான் மனம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். ஆயுதங்களால் ஆத்மாவை வெட்ட முடியாது, தீயினால் எரிக்க முடியாது, தண்ணீரால் ஈரப்படுத்த முடியாது, காற்று அதை உலர வைக்க முடியாது என்று தாங்கள் உணர்த்திய அந்த ஆத்மாவின் நிலையை எங்களுள் மாறாத தன்மையுடன் நிலைநிறுத்தி எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து நாங்கள் யார், எங்களது பொறுப்பு எது என்று எங்களுக்கு புரிய வைத்துள்ள தங்களுக்கு எங்களின் நன்றிகளை செலுத்தி நாங்கள் தியானத்தினுள் ஆழமான அமைதியான நிலையை அடைந்து தங்களின் அருளாசியை பெறுவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமः. ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் ஹிருதய சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களது மமகாரமும் அகங்காரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களது அருள் ஆசியுடன் எங்களது மன்னித்தல் குணம் மேம்படட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் கோபங்களும் தற்பெருமைகளும் தங்கள் ஆசிர்வாதத்தால் அகன்று போகட்டும். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் ஆழமான அமைதியான தியான நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் சந்தேகங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களை ஆழ்நிலை தியான நிலைக்கு தயவு செய்து அழைத்துச் செல்லுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். Rare occasion sometimes that you feel oneness with the whole universe, absolutely oneness with the whole universe. When you feel the love that exists between all of you, it's the love between you, oneness between you. The way you all have opened your heart to each other as good human beings, as realized souls, as saints, is the most fulfilling and satisfying thing for me. When a saint used to meet another saint, say in India, what would happen? There was a saint in Maharashtra who was a tailor, but he was a saint. Saint is a saint, whether he is a tailor or he could be anything. And there was another saint who was a potter, who used to make pots and things like that out of clay. So this saint, Namadeva, went to see this potter who was making some pots out of clay. And he looked at him. And the feeling that came into his heart, he's expressed, he was a great poet also, Namadeva. So he says,
In Marathi it is, but I'll translate it in English. I came here to see the Chaitanya, the formless. But the formless is standing before me in the form. To appreciate the other saint, he said, now the whole Chaitanya, the whole all-pervading power of God's love has come in your form before me. I see it. How to address, just think of it. And that moment, spontaneously, he said this. That is how you are all saints. And saints have to see that you are the form of that love of God's all-pervading power. You are in the form of that, all of you. I think that day you were standing in the rain and sleet with all your children. For a mother it's too much to see. Such beautiful feelings for me. But the feelings among yourselves, the open-heartedness, the pure love, that filled the whole atmosphere with such beauty. It's not just talking. It's not just writing letters or sending birthday cards or something like that. It's from the heart. You have to feel each other that you are all saints. You are different people. You have to support each other. You have to look after each other. You have to understand each other because you are people of a different awareness, living among people who are blind, who can hit you, he can do some harm to you. The other day I was reading Gyaneshwara. Can you imagine? He died at the age of 23 years. At such a young age as 23 years. And the Gyaneshwari he wrote was at the age of 21 years. And what a genius. I mean, you read it, you just don't understand. How could he penetrate so deep? He described you all. As I have told you many a times, he has described you as the oceans of, the walking oceans of ambrosia. Talking trees and the forests of the trees of bliss and beatitude. That wherever you will go, you will bless people. Wherever you stand, you will be auspicious. You will create harmony, peace, and joy. That's your work, that's your style, that's what you are here for. But beware, you have to be very careful, because the surroundings seem to be quite deceptive and quite troublesome. And from that surrounding you are coming out suddenly into a new surrounding where you have known what is divine love, what is divinity. One has to be very careful because the forces that are negative are very strong and working at you all the time. Because you've come from matter.
You have evolved from matter. And it's easy to go to matter, to materialism, to the materialistic ideas. And this materialism takes you to primitiveness. All your culture, all your beauty will drop out as soon as you take to materialism. If everything becomes money, there's no place for God, no place for love, no place for beauty or for any graciousness. Money is for us, we are not for the money. Money should be at our command. We don't have to give up anything for that. And here then we see the materialism coming up in a very different way, very subtle ways, and we do not see it. When we start saying my mind, this is mine, then you are slowly drifting towards materialism. When you see yourself in the collective, that's the only way you can get out of materialism. Because you are in reality a collective being. You are not an individual that way. But the matter divides you from each other. And when you realize that we are not slaves of matter, matter is our slave. We are not going to be dominated by any matter. Then you can feel that love. One goes to absurd limits if you take to materialism. And everything can be explained in the name of materialism. But in the name of divine, how far can you go and explain? You have to just enjoy it. When you enjoy, you don't want to explain or talk about it, just want to enjoy. Divinity is to be enjoyed within and without. It's within you. Divinity is within you, but is to be enjoyed. That's only possible if you understand that you are not going to be dominated by any matter whatsoever. I'm sorry I'm here for such a short time. I wish I could be with you forever, which I am, I think. But you have brothers and sisters everywhere. The whole world has this message with them. Some of you have met them in India. All the Indians have sent their love to you, lots of love. And they didn't know what to send you from there. Something special, so they sent me. Sometimes I feel all of us should meet somewhere. All of us, from all over the world, from every corner of the world, all the great saints who are in these modern times should meet each other, talk to each other, enjoy each other, and understand each other. That's the time we'll think that a new era has started of love, of trust, of enjoyment of other human being. When you start enjoying another person, then only we can say that you are in the collective. Like my finger, if it pains, the another one tries to soothe it. And I feel the soothing without feeling any gratitude or without feeling any sort of a obligation.
So always I say about collectivity. Those who cannot be collective, those who cannot open their hearts, those who keep aloof, those who think they are, some of them might be thinking we are great Sahajogis because we are very old Sahajogis. Some might be thinking we are very intelligent. Some that we are rich and poor and all that. All these differences should disappear. Who's crying? She's crying? What's the matter? I loved it. Clapping made the baby jump. Oh. One day they'll all grow up. I was thinking when they'll grow up, they'll clap much more than you will do. Little more time we need, somehow. All these great people will be becoming great Sahajogis and will give us such a pleasure, such a joy, such a happiness. Today, I wanted to speak about something, but I'll just put it as a question to you all, and I would like to have an answer from you. You can write to me, or let's see, or you can discuss. That as formally as other saints have said, that once you get your realization, you are lost. You can't speak about it. You can just tell them by some similes, metaphors, this, that, but you cannot really give them the experience by telling them. And that's why many saints decided that after realization it's better to disappear. Even Gyaneshwara took his samadhi, he went into a room and he died in that room. Because they could not say much about it. They could not tell much about it. But today that's not the situation. Like Kabira has said that when a drop becomes the ocean, what can you say? You are lost. You are no more there. You are all finished. So what has happened in Sahaja, today's Sahaja, that we are all talking about it, experiencing it and enjoying it? That's the question for all the Sahajogis to solve. Elliot, you can explain? Did you hear my question? No? You didn't hear my question? See, what I said was that formally those people who got realization got lost, right? As you were lost just now into thoughtless awareness. But you can come back and you can tell people, you can talk about it, and many people disappeared. Actually, they didn't want to live after getting realization for a long time because they could not explain, talk to people about it. Also, they said that how can a no tongue tell about the taste of the jaggery? It's a kind of a sweet. So there was a problem with them. All of them had a problem. But now you don't have that problem. So what has happened in Sahaja that you have no problem? So think it over and write to me, all right? So I don't know what to say anymore.
Just we are enjoying our rapport with each other, isn't it? That's all sitting down here. Anybody has any questions? Anybody who is a new person can ask a question, would be a good idea. Because these people have no questions now. Ask me a question. I've heard the good news. Actually, how should we approach the spreading of Sahaja Yoga? How can we? How should we approach the spreading of Sahaja Yoga to new people? What? He said, how should we approach the spreading of Sahaja Yoga to new people? To the new people. How should we spread Sahaja Yoga? To them. Now, you see, you will meet three types of new people. Firstly, those who are yogis, or you can call them as people of previous birth, who are already very knowledgeable and are there. Just, they can feel it. This is it. You won't have much problem with them. They'll know it is so. To them it's very obvious. And you'll be amazed the way they are there. How they have taken to it so easily. Now the second type are the people who may be still believing, non-believing. Maybe some who are doubting, maybe. Or maybe some who are asking questions about it, quite a lot. So, it's not sufficient only for you to get your realization. Also not sufficient for you that you feel the vibrations and that you can give realizations to others. That won't help much. You have to know how to deal with various types of people. Like I would say, a person who is a priest, who comes to you and wants to talk to you about God, this, that and all. So you must know Bible very well. And know Bible in the way a Sahaja Yogi should know. The other day Rustam telephoned to tell me that I told him to study Quran, because I said, Islam means surrender, but before realization, surrender has no meaning. And he's told me that it's written in Quran that unless and until you are connected with God, you cannot understand anything what is written here. It's clearly said. Now when the Muslims talk to you, you can tell them this is written in Quran. Are you connected with God? Now they might say, are you connected? Now then if you say yes, then finished. Then Mr. Ego will come up, you see, suddenly. And you be careful. So this subject should be treated with a barge pole. Like such a question if they ask, you see, they will be like that. Are you that? Like in the beginning they used to ask me, what's your father, what's your mother, who are you, this, that, all those things. You see. So at that time you have to give an answer to that. Can you give this lady a chair to sit down? What's up? No. All right. What's up? What's up? So, such a question, if you answer in that manner, you have not been clever enough. You have to be very clever. Then you should say, see, avoid the subject. Don't answer. You just say, there are descriptions about a person
who is a realized soul. Jung has said that you have to become collectively conscious. Now, what is collectively conscious? That is, on your central nervous system, you should be able to feel another person. Now, Jung has said so. It's a poet, then you have got other people to quote. William Blake you can quote. You can quote other poets or saints whom you know. It depends on what sort of a person you are dealing with. But just don't say, yes, I am a realized soul. People have been crucified, murdered, poisoned for saying that. So be careful. Put it on somebody else and say, yes, the signs of a realized souls are like this. That he has to be collectively conscious. First of all, that you have read Jung or you know so much about collective consciousness itself will put them right in their own places to begin with. Because you have to be knowledgeable in these modern times. And you should be able to communicate. Just by telling them, I am a realized soul, I have to awaken your Kundalini, nobody is going to believe. Even in India, people don't believe that we can give realization. Well, they know about realization, they know about Kundalini, they know everything, but still they cannot believe that we, like ordinary people, can give realization to them. So in no way you should be definite, but try to bring them round through somebody else. Because the human nature is such, the one who is living, the one who is existing, they don't want to accept. Whosoever is dead, you see, and written somewhere, anything in black and white, and if you say in this book this is this written, they'll accept. That's why you have to be knowledgeable. You must read books which are supportive of your realization, supportive of Sahaja. Then only you can talk to them. If you are just having realization, you can give realization, you have got vibrations, that won't work out. Especially in the Western countries where people are too much here, nothing there. You have to tell them that we are also intelligent enough and we also understand it with our brains and logic. What is the truth is. Then after their realization, of course, is much easier. But if you say, all right, come along, I have to give you realization, you cannot. You cannot force them. You cannot. They have to ask for it. After all, there's a protocol of the divine also. The divine cannot fall at the feet of people, oh, please come and have your realization. No, that's too much. But there are ways. And ways by which you can ask people and work it out. But I must tell you one thing, that all the Sahaja Yogis, before I started Sahaja Yoga in the West and especially in England also, you see, whenever I talk to them, they're very anxious how to get more people into Sahaja Yoga, how to bring more people, what to do for more people, how to manage. Or they would think somebody to be very spiritual or something. So, mother, can I bring that fellow? And it would turn out to be a horrid stuff, you see. It would burn my hands, it would burn everything. I would say, now, how do you mean? What made you think that is spiritual? Mother, he talks so much of spirituality. That's not the thing. It is a caliber. It's an inner caliber a person must have. He may be an ordinary person. He may not be earning so much money. He might be on the street. But the inner caliber has to be there. Otherwise, what's the use of breaking your head against a wall? So, this idea of having more and more is wrong. But to have people who are of that caliber, of that quality, and who deserve it. So many do not deserve it.
So what to do? You cannot just, it's not like a barber shop that you can make the head dress the way you like. The Sahasrara has to open out. You see, the Kundalini has to come out. It has to work that way. You cannot just say, all right, now you got realization. You can't say that way. All the time the Kundalini is falling down, you should say, all right, sorry sir, I'm sorry. Finished. And the more you show as if you are seeking elections for the votes, the more they'll be worse. If somebody doesn't get realization, well and good. For example, a lady met me in a place and she said, I want to have realization. I said, all right, I'll try. Then she wrote 3 letters to me, sent her photographs, and then she says, I don't know why you don't write to me. I've been writing to you, this and that. I know it's a difficult task to give a realization. Oh, so I wrote to her, all right, when I come next in June, you can come along. But there could be somebody who might be of that caliber. You can feel it. You are knowledgeable yourself. You can feel the vibrations, you can feel it, and you can then take that person seriously. So work on the people who are simple. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நம் அனைவரும் அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு இந்த அமைதியான சூழ்நிலையில் தங்களின் முழுமையான அன்பை உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.